தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு யார் வரீங்க? என்ன படிக்க தெரிஞ்சவங்களா? கையெழுத்து போட்டவா? என்ன படிச்சிருக்கீங்க? பேப்பர்ல எழுதி படிக்கிறீங்களா? மனு இப்படி 4 ஹெட்ல நம்ம என்ன பண்றோம்? பத்திகளை எழுதி வைக்கிறோம். இந்த பத்திகளுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும்னா இப்ப கிராம சபை கூட்டம் நடக்கும். இதுல பணம் கட்டுற பத்திக்கு பணம் கட்டிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பணம் கட்டாத பத்தியெல்லாம் இருக்கும். இந்த ரெக்கார்ட்ல வந்து இந்த கையெழுத்து இல்ல, அதாவது தலைவர் கையெழுத்து இல்ல ஒரு போட்டோ ஒட்டல அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒட்டி காமிச்சு பத்தியை நிவர்த்தி செய்வாங்க. இதெல்லாம் எங்க நடக்கும்னா கலெக்டர் முன்னாடி நடக்கும். அந்த மேல் நடவடிக்கை பத்தியெல்லாம் வந்து நிவர்த்தி பண்றது நிலுவையிலே வச்சுக்க கூடாது. அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? பஞ்சாயத்தோட பொறுப்பு. பஞ்சாயத்துக்காக உழைக்கிறவர் யாரு? அந்த மனுஷன். அப்போ இவர் வந்து அந்த இதை நிலுவை பத்தி வைக்காம நல்ல முறையில அதை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. இன்னமுமே வந்து ஐயங்கோட்டையை பொறுத்தளவுக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க, சரியா? அதே மாதிரி பத்திகள் குறைச்சி இருந்தாலும் அதை சீக்கிரம் நிவர்த்தி பண்ணிடும், சரிங்களா சார்? சரி, இப்போ பத்து எண் 1 என்னன்னா கூடுதலான நாள் 3 நாளைக்கு 4 நாள், 4 நாளைக்கு 5 நாள், 5 நாளைக்கு 6 நாள், 1 நாளைக்கு 2 நாள். மாற்றம் தெரியுதா? நான் சொல்லும் போதே 1 நாளைக்கு 1 நாள் தானே வேலை சம்பளம் வரணும், 2 நாளைக்கு 2 நாள் தானே வரணும். 2 நாளைக்கு 3 நாள் சம்பளம் போச்சுன்னா யார் மேல தப்பு? யார் எழுதுறாங்களோ அவங்க மேல தப்பு. வேலை நான் 2 நாள் பார்த்தா எனக்கு 3 நாள் போகக்கூடாது. என்ன நீங்க கேட்கற முன்னாடியே நான் சொல்லிடுவேன். ஆனா காசு யாருக்கு போயிருக்கு? உங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. யார் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு? நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தப்பா ஏத்தி இருந்தா கூட நமக்கு அந்த காசு வேணாம், நம்ம உழைச்ச காசு நமக்கு போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அரசாங்க கணக்குல திரும்ப கொடுத்து கட்டிடணும். அப்படி கட்டி சொல்றது